Hey guys, welcome to Positive Therapy Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான மெத்தடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை நீங்கள் வெறும் ஒரு 7 நாள் மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வெறும் 7 நாள் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் என்ன நினச்சாலுமே அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது 100% நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்த மெத்தட் தான். எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயம் எனக்குமே நடந்திருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும். என்ன இன்டென்ஷன் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை என்னோடய குழந்தை நல்ல மார்க் எடுக்கணும், யார் வேணும்னாலுமே இதை ட்ரை பண்ணலாம். இதுக்கு எந்த வயசு வரம்புமே கிடையாது. யாருனாலும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி விஷயத்துக்குனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அது உண்மையாகவே தேவைப்படுது, இது எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு வேலை கிடைக்கிறதோ, இல்லை கல்யாணம் ஆகிறதோ, இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நீங்கள் ஆசைப்படலாம், இல்லை எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படலாம், இல்லை நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், ஒரு கார் வாங்கணும், இல்லை எனக்கு ஒரு பைக் வாங்கணும், ஒரு சைக்கிள், குழந்தை சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களோட இன்டென்ஷன், அதாவது எனக்கு இது வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருந்து இந்த மெத்தடையும் சேர்த்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த மெத்தடை பற்றி என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு முழு இலை, அதாவது கிளியாத பிரியாணி இலை மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கிளியாமல் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில் ஒரு ரெட் கலர் பென், வேறு எந்த கலர் பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் கலர் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு ரெட் கலர் பென்னு வாங்கிக்கோங்க. அது ஸ்கெட்சாக இருக்கலாம், இல்லை மார்க்கராக இருக்கலாம், இல்லைனா கலர் பென்சிலாக இருக்கலாம். என்ன மாதிரி ஜெல் பென்னோ இல்லை பால் பாயிண்ட் பென்னோ, அது மாதிரி என்ன மாதிரி பென்னாக வேணால் இருக்கலாம். ஒரு ரெட் கலர் பென்னு வாங்கிக்கோங்க. 5 ரூபாய் தான் இருக்கும் கடையில். அந்த பென்னு மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆல்ரெடி நடந்த மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் விருப்பப்பட்ட கம்பெனியில் எனக்கு நிறைய சம்பளத்தோட வேலை கிடைச்சதுக்கு நன்றி, எவ்வளோன்ற அமௌண்ட்டை குறிப்பிட வேண்டாம். ஏன்னா சம்பளம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நிறையா கூட வரலாம். அதனால் நிறைய சம்பளத்தோட வேலை கிடைச்சதுக்கு எனக்கு நன்றி. இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா, நான் எதிர்பார்த்ததை விட நான் ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அது நடந்த மாதிரி ஆல்ரெடி எதுனாலும், நான் சைக்கிள் வாங்கிட்டேன் அதுக்கு நன்றி, நான் ஆசைப்பட்ட பைக்கை நான் வாங்கிட்டேன் அதுக்கு நன்றி. இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுற இன்டென்ஷனை ஒரு பக்கம் அந்த பே லீஃப், அதாவது அந்த பிரியாணி இலையில் ரெட் கலர் பென்னை வச்சு எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, இன்னொரு சைடு இருக்கும்ல, அதை அப்படியே திருப்பி நான் ஒரு டயக்ராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரீனில் காட்டுற டயக்ராமை அந்த இன்னொரு சைடில் வரைஞ்சிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுற டயக்ராமை நீங்கள் இன்னொரு பக்கத்தில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் அந்த பே லீஃப் இருக்குல்ல, அதை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடந்த மாதிரி அந்த பே லீஃபில்
நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது உங்களோட எனர்ஜி வந்து அந்த பே லீஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதை நல்லா இறுக்கமாக மூடி வச்சுட்டு கிளியாமல் பார்த்துக்கோங்க. இறுக்கமாக மூடி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்கள் வாங்கின மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷப்பட்டு பார்க்கணும். அப்புறம் இன்னொரு சின்ன குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பே லீஃபில் எழுதுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எழுதுங்க. ஏன்னா நிறைய எழுதுனீங்கன்னா எது முதல்ல நடக்கணும் எது அப்புறம் நடக்கணுன்றது நமக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம யோசிக்கும் போது இது நடக்குமா அது நடக்குமா நம்மளே அந்த மாதிரி யோசிப்போம். உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ எது உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த விஷயத்த பண்ணுங்கள் அதே மாதிரி. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை எழுதிட்டு உங்களோட கைகளில் வச்சு க்ளோஸ் பண்ணி அது நடந்த மாதிரி முடிஞ்ச மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ஆழ் மனசில் அது ரொம்ப ஆழமாக பதியும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பே லீஃபை எடுத்துகிட்டு போய், அதாவது அந்த பிரியாணி இலையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கேண்டிலோ இல்லை சின்ன விளக்கு மாதிரி ஏற்றி வச்சோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எரிச்சிடணும். அந்த பே லீஃபை என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கே அதை எரிச்சிடுங்க உடனே. அதாவது நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பண்ணணும். இதுக்கு எந்த நாள் கிழமையும் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அதை எரித்து முடித்ததுக்கப்புறம் அந்த வரும்ல சாம்பல், அதை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. கைகளில் வச்சுட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு தடவை உங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த சாம்பலை நீங்கள் வானத்தை நோக்கி பறக்கிற மாதிரி நீங்கள் பறக்க விட்டுருங்க. அது யூனிவர்ஸ் கிட்ட போய் டைரெக்டாக சேர்ந்துடும். அதுக்கு பிறகு 7 நாளுக்குள்ளே இந்த ரிசல்ட்டை உங்கள் கண்ணால் நீங்களே பார்ப்பீங்க. இதை ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. 7 நாளும் தொடர்ந்து பண்ண வேண்டாம். இந்த மெத்தடை ஒரே ஒரு தடவை நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுட்டா போதும். 7 நாட்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அன்னைக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். 7 நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட்டை நீங்களே உணர்வீங்க, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ரிப்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.